என்னுடைய பர்சனல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் அடிக்கடி நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால், லைஃப் கோச் அப்படின்னா என்ன, நம்ம லைஃபுக்கு லைஃப் கோச் அப்படிங்கிறவங்களால என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நாம் இந்த வீடியோவின் மூலமாக லைஃப் கோச் அப்படின்னா என்ன, இந்த லைஃப் கோச் அப்படின்னு சொல்கிறவங்கனால நம்ம வாழ்க்கைக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறதுக்கு இப்போ பார்ப்பீங்க, லைஃப் கோச்சா அது என்னவோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ண பார்ப்பீங்க. பட் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் லைஃப் கோச் அப்படின்னா என்னங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது மஸ்ட் இம்பார்ட்டண்ட். நம்ம மக்கள்கிட்ட 2015க்கு பிறகு தான் ஓரளவு தேடல் அப்படிங்கிறதே உருவாகுது. அதுலேயும் டெக்னாலஜி பேஸ் பண்ணின தேடல். எல்லா மக்கள்கிட்டையுமே டெக்னாலஜி ரீச் ஆக ஆரம்பித்ததே 2015க்கு பிறகு தான். கார் வாங்கணும், பைக் வாங்கணும், என்ன விதமான கார் வாங்கினா நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன காரில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, எந்த கார் வாங்கினா ஃப்யூச்சர்லேயும் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி சில தேடல்கள்லாம் ஆரம்பிக்குது. பிறகு தான் கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பணம் நம்மளால் போட முடியாது, ஸோ லோன் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே நல்லா எல்லாருக்கும் புரிய வருது. அதுலேயும் பரவலாக எல்லாருக்குமே புரிய வருது. ஸோ எல்லாருக்குமே லோன் அப்படிங்கிறது வாங்க முடியும், அந்த லோனை திருப்பி கட்டவும் முடியும் அப்படிங்கிற மனப்பாங்கு 2015க்கு பிறகு தான் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையுமே பரவலாக தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதற்கு பிறகு ஃபினான்ஷியல் க்ரோத், பணத்தை எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு பலன்கள் கிடைக்கும், எதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கார், பைக், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுலேயும் என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாதிரியான வசதிகள் எல்லாம் இருக்குது, எதெல்லாம் எதிர்காலத்துலேயும் நமக்கு வேல்யூ கொடுக்கும் அப்படிங்கிறதுல தான் மக்கள் எல்லாருமே ஆர்வத்தை காமிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இதை பற்றியெல்லாம் நல்லா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கோச்சஸும் இருக்காங்க. அந்த கோச்சஸ் எல்லாம் நல் முறையில் நம்மளை கைடு பண்ணுவாங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த பணமானது இரட்டிப்பாகும், என்ன மாதிரியான கார் வாங்கினா அந்த கார் ஃப்யூச்சரில் கூட வேல்யூபிளானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாத நேரங்களில் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க கைடு பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்கள நல்லாவே இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதற்குன்னு சொல்லி தனியாக ஒரு கல்வியும் இருக்குது அப்படிங்கிறது கூட மக்களுக்கு பரவலாக புரிய ஆரம்பிச்சுது. ஸோ இதே போல தான் லைஃப் கோச்சும். கார் வாங்கணும், பைக் வாங்கணும், லேண்டு வாங்கணும், எஃப்டியில் பணம் போடணும், ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதற்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அட்வைசர்ஸ் இருக்காங்க அண்ட் கவுன்சிலர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் இன்றைக்கி நம்ம நாடி போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டு தானே? பாருங்கள், பொருள் தன்மையில் இருக்கக்கூடிய காரு, பைக்கு, லேண்டு இது எல்லாமே நம்ம வாங்கினா அது எதில் விரயமாகாமல் இருக்கும், எதெல்லாம் ஃப்யூச்சர்லேயும் அழகானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் அது விரயம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே கவுன்சிலர்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணுறோம். ஆமாவா இல்லையா? நமக்கே இன்சூரன்ஸ்னால் இருக்குது, இன்சூரன்ஸ் எதற்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் ஆலோசகர்கள்லாம் இருக்காங்க. ஆமாம் தானே? ஸோ பணம் இரட்டிப்பாகிறதுக்கு ஆலோசகர்கள் இருக்காங்க. என்ன மாதிரியான கார் வாங்கினா உங்களுக்கு லைஃபுக்கு நல்லது அப்படிங்கிறதுக்கு அங்கே ஆலோசகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் பற்றி கூட நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆலோசகர்கள் இருக்காங்க. பொருள் தன்மையில் இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே ஆலோசகர்கள் இருக்காங்க. இதே மாதிரி தான் லைஃப் கோச்சும். ஆனால் நம்ம மக்கள் எல்லாருக்கிட்டேயுமே இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா தான் யாராவது அட்வைசர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு தேடுறாங்க. குழந்தை பெற்றுக்கிட்டாச்சு, குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கு பிறகு பிரச்சனை வந்ததுக்கு பிறகு தான் யாராவது அட்வைசர்ஸ் இருக்காங்களான்னு தேடுறாங்க. ஸோ இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
நிச்சயமாக இது சரியில்லை, இது தவறான ஒரு விஷயம். பாருங்கள், நீங்கள் முன்னாடி ஃபினான்ஷியலாக எதுவும் விரயமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பல ஆலோசகர்களை எல்லாம் மீட் பண்ணி எது பண்ணால் எது கரெக்டாக இருக்கோ, நாம் எப்படி நம்மளுடைய மைண்டை ப்ரிப்பரேஷனில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் லைஃப் கோச்சும். நான் ஒரு மேரேஜை பண்ண போகிறேன், என் பார்ட்னர்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும், இந்த மேரேஜ் லைஃப்பை நான் காப்பாற்றிக்கணும், ஏன்னா கடைசி வரைக்கும் அதுதான் என்னுடைய பாலமாகவே இருக்க போகுது. ஸோ அதனால் என் மேரேஜ் லைஃப்பில் நான் எங்கேயும் சொதப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேரேஜுக்கு முன்னாடியே உங்களுடைய மென்டல் ஹெல்த் ரெடியாக ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதற்கு பிறகு ஃப்யூச்சரில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் ரெடி ஆகணும். ரெண்டாவது, நான் ஒரு ஆழமான ரிலேஷன்ஷிப்குள்ளே நுழைய போகிறேன். ஏற்கனவே பல சொதப்பி வச்சுட்டேன். நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள். ஏற்கனவே நான் சொதப்பி வச்சுட்டேன். இதற்கு பிறகாச்சும் நான் கரெக்டாக இருக்கணும், அதுக்கு நான் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்னு ஆலோசனை கேட்கலாம் லைஃப் கோச்சுக்கிட்ட. அடுத்தது ஜாப். எனக்கு ஜாபே கிடைக்கல, ஏற்கனவே இருந்த ஜாபில் நான் இங்கெல்லாம் தப்பு செஞ்சேன், இப்போ நான் அந்த தப்பெல்லாம் செஞ்சேன்னா என்ன ஆகும், இல்லை அந்த தப்பெல்லாம் செய்யாமல் நான் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் உங்களுடைய மென்டல் ப்ரிப்பரேஷனை லைஃப் கோச் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது, பணம் விரயமாயிடுச்சு, என் மனம் நொந்து போச்சு, இதற்கு பிறகு நான் என் மனசை எப்படி தயார்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா பணத்தை நான் இன்னும் உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் மனசை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் லைஃப் கோச் ஆனவங்க உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து உங்களுக்கு புரிய வைப்பாங்க. இந்த லைஃப் கோச் ஆனவங்க உங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனசை பேஸ் பண்ணி நீங்கள் எதை கோத்ரூ பண்ணால் நல்லது கெட்டது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் பாருங்கள். பிரச்சனை வந்ததுக்கு பிறகு கூட நிறைய பேர் இதெல்லாம் நம்ம லைஃபுக்கு தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காரு, பைக்கு, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட ரிலேஷன்ஷிப், உங்களுடைய மனம், அதாவது மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது இதை எல்லாத்தையும் விட பல்மடங்கு அதிகமான ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறதோ உங்களுடைய பர்சனல் லைஃபோ ரொம்ப ஹெல்தியானதாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப், உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப் எல்லாமே அழகான பாத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிரச்சனை முடிஞ்சு அந்த பிரச்சனைக்கு பிறகு மன விரக்தியோடு வாழறதுக்கு பதிலாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே விரயமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆலோசகர்கள் எல்லாம் மீட் பண்ணுறீங்க இல்லையா? அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கும் சில முக்கியமான முடிவுகள் இருக்கும் இல்லையா? நான் குழந்தைக்கு பிளான் பண்ணியிருக்கேன், அதாவது நான் ப்ரெக்னென்ட் ஆகணும், நாங்கள் குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நீங்கள் அதற்கு முன்னாடியே ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ அல்லது ஒரு லைஃப் கோச்சுக்கிட்டேயோ போயிட்டு நாங்கள் மென்டலி நாங்கள் 2 பேருமே பாண்டிங்கில் கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா பெண்கள் ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு பிறகு நிறைய பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னே தெரியாது கோவப்படுவாங்க. பிஎம்எஸ் எல்லாம் அவங்க நிறையவே கோத்ரூ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஆண்கள், இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, யாருமே இந்த உலகத்தில் குழந்தை பெக்கலையா, இவ மட்டும் ஏன் இப்படி கோவப்படுறா, அந்த மாதிரி அவங்க இரிட்டேஷன் ஆரம்பிப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே அந்த ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு பிறகு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பிஃபோர் குழந்தை பெக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையுமே தயார்படுத்திக்கணும். நம்மளுடைய மனநிலையையும் நம்ம தயாராக வச்சுக்கணும். மனைவி இந்த நேரத்தில் இப்படி தான் பேச போகிறா அப்படிங்கிறத கணவன் புரிஞ்சு வச்சுக்கும் போது அந்த இடத்துல சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது குறைக்கப்படும். ஸோ அதனால் பல ப்ராக்டிசஸ் கூட
பல தெரப்பீஸ் கூட லைஃப் கோச் வந்து உங்கள் 2 பேர்த்துக்குமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்குமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் நீங்கள் அந்த தெரப்பீஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண உங்கள் கிட்ட சண்டையே வரக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தாலும் 2 பேருமே அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த மென்டாலிட்டிக்கு நீங்கள் வந்துட முடியும். ஸோ இதுதான் லைஃப் கோச்சுடைய வேலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜி தெரியாத லைஃப் கோச் வந்து சரியான முறையில் உங்களை கைட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ லைஃப் கோச் வந்து அவர் நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தென் இது போல் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்களை எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.